அறிவோம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய முக்கியமான தலைப்புன்னு பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு. வாங்க நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க கைஸ். நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணி என அழைக்கப்படுவது அரசியலமைப்பு. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடுன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இந்திய அரசியலமைப்பு உருவான ஆண்டு 1946. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு மற்றும் அதன் தற்காலிக தலைவர்னா 1946 டிசம்பர் 9. அதன் தற்காலிக தலைவர் யாருன்னா மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இந்திய அரசியலமைப்பின் நிர்ணய சபையின் முதல் தலைவர்னு பார்த்திங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். துணைத் தலைவர்கள் HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. முதல் அரசியலமைப்பு கூட்டத்தொடர் நடைபெற்ற நாட்கள் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. முதல் அரசியலமைப்பு கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் டாக்டர் BR அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பில் முகவுரையில் 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகள் உள்ளன. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1949 நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1950 ஜனவரி 26, அதாவது குடியரசு தினம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா என்பவரால் இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதப்பட்டது. உலகிலேயே மிகவும் நீளமான அரசியலமைப்பு சட்டம்னா அது இந்திய அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிப்பது முகவுரை, அதாவது பிரியாம்பிள் என்ற சொல். அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுவது முகவுரை என்ற சொல். அது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள், லட்சியங்களை கொண்டது. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை 1947 ஜனவரி 22 இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது. முகவுரை 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது. அதன்படி சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு போன்ற 3 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டன. இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் முகவுரை தொடங்குகிறது. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது முகவுரை கூறுகிறது. தேங்க்யூ கைஸ். இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஆர்டர் படி படித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.